ஹாய், நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். நாசிலிமா இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், வெரி பாப்புலர் ஃபேமஸ் டிஷ். பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலும் இன்னமும் வந்து நாசிலிமாவும் ரொட்டி சென்னாய் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் பால் சாதம், குக்கும்பரு, வேர்க்கடலை, ஃப்ரைட் எக்கு, அது மேலே வந்து இக்கம்பலிஸ். அதை இக்கம்பலிஸ் வந்து நெத்திலி பொடி சொல்லுவாங்க. அந்த நாசிலிமாவை நம்ம மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும்? மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை, மக்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அந்த நாசிலிமாவை ஒரு வெஜிடேரியன் காமிக்கிறோம், நான் வெஜிடேரியன் காமிக்கிறேன். ஆப்பத்தில் மடித்து தேங்காய் பால் சாதத்தை ஒரு ஆம்லெட்டை போட்டு அது மேலே கொஞ்சம் கிறிஸ்பி சிக்கன் போடலாம். இதுக்கு வந்து வெஜிடேரியனுக்கு ஒரு கிறிஸ்பி வெஜிடபிள்ஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும். தெரியும், நல்லா இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நாசிலிமா மெட்ராஸ் ஸ்டைல், ஐயா ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க கிச்சனுக்கு போகலாம். சூப்பரான நாசிலிமா மெட்ராஸ் ஸ்டைல் நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. நாசிலிமாக்கு மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த தேங்காய் பால் சாதம், இக்கம்பிலிஸ்ன்னு சொல்கிற நெத்திலி பொடி. நம்ம நெத்திலி பொடிக்கு பதிலாக பொரிச்ச கோழி போட போகிறோம். அதாவது மாதிரி தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். இப்போ அந்த தேங்காய் பால் சாதத்தை எப்படி பண்ணி பார்க்கலாமா? பாத்திரத்தை வச்சுட்டு பற்ற வச்சிடுறேன். இதில் எண்ணெய் ஊற்றிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் பாதி எண்ணெய் பாதி யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். டெம்பரிங்க்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட போகிறேன். உடச்சி போடுறேன். 2 அன்னாசி பூவு, 2 பிரிஞ்சி இலை, இந்த லவங்கம் ஒரு 4 லவங்கம், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுறேன். இதை 3/4 பாகம் வதக்கினா போதும். 3/4 பாகம் வதக்கலாம். இது வதக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், பூண்டு போட்டுறேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் போட்டுறேன். போட்டு வதக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஊற வச்சா 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் தண்ணி 1க்கு 1. ஊற வைக்காமல் அப்படியே அலசி போட்டால் 1க்கு 1.5. அதே மாதிரி நீங்கள் ஜீரக சம்பா யூஸ் பண்ணாலும் ஊற வச்சாச்சுன்னா 1க்கு 1. ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா 1க்கு 1.5. நல்லா ஊற வச்சாச்சு. இதை என்ன பண்ணுறேன், பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றும்போது வெறும் தேங்காய் பால் ஊற்றினா கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதாவது 75%, 3/4 பாகம் தேங்காய் பால், 1/4 பாகம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அடி பிடிக்காது. தேங்காய் பாலும் தண்ணி சேர்ந்த மாதிரி 1க்கு 1 அளவு ஊற்றியாச்சு. இதில் உப்பு போட்டலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். விசில்னு சொல்லும்போது 3 விசில், சிம்மில் 2 நிமிஷம். இப்போது இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கலக்கலான நாசிலிமா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக வந்திருக்கு. 75% தேங்காய் பால், 25% வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு கலக்கலான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆம்லெட் போட்டுறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஊற்றிடுறேன். நம்ம மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வெங்காயத்தை போட்டு பண்ணலான்னு. ஓகே, ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அந்த மந்தார இலையில் ரேப் பண்ண போகிறோம். இந்த ஆப்பத்தை முதல்ல இப்படி வந்து அப்படியே உருட்டுற மாதிரி. ஓகே, தேங்காய் பால் சாதத்தை ஓரமாக வச்சுக்கிறேன். ஆம்லெட்டை மேலே வச்சுக்கிறேன். பொரிச்ச கோழியை மேலே போட்டுக்கிறேன். அதே மாதிரி வேர்க்கடலையை மேலே கடைக்கும் போது அதுவும் ஆயில தட்டுப்படும். இப்போது அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். You can feel the crispness of the chicken and the crispy bite of the peanut and also நாசிலிமா உடைய தேங்காய் பால் சாதம் ப்ளஸ் ஆம்லெட்டோடு சாப்பிடும்போது ஒரு டாப் நாச்சாக இருக்கும். நான் வெஜிடேரியனில் ஒரு அருமையான நாசிலிமா மெட்ராஸ் ஸ்டைல். இப்போ அதை வெஜிடேரியன் நம்ம பார்க்கலாமா? இந்த தேங்காய் பால் சாதத்தை நான் எடுத்துக்கிறேன். சாதம் நாசிலிமா வித் கோஸ் பொரியல். இதில் வேர்க்கடலையே போட்டுக்கிறேன். தேங்காய் பால் சாதம், வேர்க்கடலை, இக்கம்பிலிஸ்க்கு பதிலாக நம்ம வந்து கோஸ் பொரியல் வச்சுருக்கோம். இதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் லஞ்சுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இதை அப்படியே பாருங்க, இப்படி மடிக்கணும். வெஜிடேரியன் நாசிலிமா மெட்ராஸ் ஸ்டைல். ஸோ அவங்க இந்த கோஸ் பொரியலோடு சாப்பிடும்போது நாசிலிமா
கலகலாக இருக்கும். எனக்கு என்னென்னா அந்த டிஎன்ஏ மாறக்கூடாது. ஆஸ்லிமானா இது இருக்கணும், வேர்க்கடலை இருக்கணும், தென் நிக்கம்பரிசி பதிலாக வேறு ஏதாவது இருக்கணும். வேறு ஏதாவது அதுக்கு நான்வெஜ் இன்னைக்கு சிக்கன் போட்டுக்கும், இதுக்கு வந்து கோஸ்ட் பொரியல் போட்டுக்கும். ஸோ இந்த நாசிலிமா மெட்ராஸ் ஸ்டைல் சிக்கனும் அதே மாதிரி கோஸ்ட் பொரியலும் போட்டதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த நாசிலிமா மெட்ராஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக காஸ்மிக் அல்டிமா பிக்சர்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், யூடியூப்பையும் பாருங்கள், ஃபேஸ்புக்கையும் பாருங்கள், எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.